ஆஸ்பிரண்ட்ஸ் ஐபிபிஎஸ் கிளர்க் ஹால் டிக்கெட்ல பிடபிள்யூடி அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். நீங்க தப்பா எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் அப்படிதான் வந்திருக்கு. அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அண்டு நீங்க டெய்லி என்ன பண்றீங்க? இனி இருக்கக்கூடிய டைம் எப்படி யுட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி 1 ஆர் 2 மார்க் எடுக்கணும். முக்கியமா உங்களுடைய எக்ஸாம் ரிப்போர்ட்டிங் டைம் காலையில 8 மணிக்குன்னா, 9 மணிக்கு ஒரு ஃபுல் மார்க் அதுவும் ப்ரீவியஸ் இயர் பேப்பரா இருந்தா பெட்டரா இருக்கும். ஃபார் பிராக்டிஸ் பர்ப்பஸ் அண்டு ஈவினிங் ஒரு மார்க் போட்டுருங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஈவினிங் அப்படின்னா, அந்த டைமிங்க்கு தகுந்த மாரி காலையில ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க. ஓகேங்களா? எந்த செக்ஷன்ல நீங்க வீக்கா ஃபீல் பண்றீங்களோ, இன்னும் ஸ்கோர் பூஸ்ட் ஆனா பெட்டரா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ, அதில ஒரு 3லிருந்து 4 செக்ஷனல் டெஸ்ட் டெய்லி எடுங்க. அண்டு ஸ்பெஷல் கேர் டூ வீக் டாபிக்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகக்கூடிய டாபிக்ஸ் ஏதாச்சும் இருந்தா, உதாரணத்துக்கு டிஏயோ, இல்ல பிளட் ரிலேஷனோ, இல்ல சிலாஜிஸல்ல அக்யூரசி மிஸ் ஆகுதோ, ஏதோ ஒண்ணு இருந்தா தனியா அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிங்க. நம்ம பிரிலிம்ஸ் மட்டும் படிக்க போறது கிடையாது. மெயின்ஸ்க்கும் சேர்த்தி படிக்கணும். இருக்கக்கூடிய டைம ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிங்க. நீங்க பிகினரா இருந்தா 3 3 பார்ட் 4ல 3 பார்ட் இந்த பிரிலிம்ஸுக்கும், 1 பார்ட் மெயின்ஸ்க்கும் குடுங்க. நீங்க சீனியர் ஆஸ்பிரண்ட் பிரிலிம்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லன்னா, ஒரு 1 பார்ட் இங்க டைம் குடுத்துட்டு, 3/4வாசி பார்ட்ட மெயின்ஸ்க்கு குடுங்க. ஸோ இத இப்படி மேனேஜ் பண்ணா மட்டும் தான் நம்ம அப்கமிங் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இந்த எக்ஸாமோட சேர்த்து டேக்கிள் பண்ண முடியும். சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனை கிடையாது இது. பட் பிகினர்ஸ் வந்து நெறைய டைம் பிரிலிம்ஸ் குடுங்க. மெயின்ஸ்க்கு டச்சே இல்லாம போயிடாதீங்க. மெயின்ஸ்க்கும் டச்‌லே இருங்க. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் மெயின்ஸ்க்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுடைய எக்ஸாம் ஹால் டிக்கெட் அண்ட் டைம், வென்யூ இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ. அண்ட் அதே மாரி அஃபைஸ் கிளப்ல உங்களுக்கு பேக்கேஜ் வேணும்னா AK10 கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தேங்க் யூ.